அனைவருக்கும் வணக்கம். நீங்க இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க. மாவட்ட நீதிமன்ற பணிக்கான இந்த அலுவலக உதவியாளர், மசால்ச்சி, தோட்டக்காரர், ஆபீஸ் அட்டெண்டர் போன்ற பல்வேறு பணியிடங்களுக்கு நீங்க எக்ஸாம்பிள் அப்ளை பண்ணி இப்ப பாத்தீங்க அப்படின்னா கூடிய விரைவில் முதல் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு பணி இருக்கிறது. கூடிய விரைவில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிஸ்ட் வந்துடும். இந்த ஒரு வார காலத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருவாங்க. அந்த லிஸ்ட்ல வந்தவங்க எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெசேஜும் வந்துடும். இந்த மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்துருங்க அப்படின்ட்டு ஒரு மெசேஜும் உங்களுக்கு நார்மல் மெசேஜ் வந்துடும். அந்த சரிங்களா? இப்ப நிறைய பேர் டவுட் கேட்பீங்க. இந்த பணியிடங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த பணியிடங்களுக்கு நகல் பரிசோதகர், இந்த நகல் வாசிப்பாளர், இதெல்லாம் அந்த 2024 கால்பர் பண்ணது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த 2024 மற்றும் இந்த 2025 இந்த 2 வருடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ரிட்டையர்மெண்ட் ஆனாங்க. நீதிமன்றத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ரிட்டையர்மெண்ட் ஆனாங்க. அப்ப அந்த வேகன்சி எல்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ப்ரொமோஷன் லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி அந்தந்த மாவட்டங்களை வச்சிருக்காங்க. ப்ரொமோஷன் ஒன்றும் கொடுக்கல, ப்ரொமோஷன் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்களா? அப்ப கூடிய விரைவில் பாத்தீங்க அப்படின்னா அந்த வேகன்சியும் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த கரண்ட்ல இப்ப உள்ள இந்த வேகன்சியோட ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதிகமான வாய்ப்பு உள்ளது. இந்த அலுவலக உதவியாளர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 638 வேகன்சி தான் இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய நீதிமன்றங்கள்ல பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் போயிட்டாங்கன்னா, கரண்ட்ல ப்ரொமோஷன் லிஸ்ட் வேற போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பணியிடங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும். அதனால ஓரளவு ஒரு 80% பாத்தீங்க அப்படின்னா இந்த வேகன்சியோட ஆட் பண்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. அதனால அதிகமானவருக்கு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் உள்ளது. சரிங்களா? இந்த மசால்ச்சி இதுகள்லாம் பாத்தீங்கன்னா காவலர் இந்த போன்ற பல்வேறு பணியிடங்கள்லாம் 2024 நோட்டிபிகேஷன்ல கம்மியா தான் இருக்குது. இப்ப இந்த 2 வருடங்களா உள்ள வேகன்சி இதுக்கான ஆட் பண்றதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக உள்ளது. அதனால பிராக்டிக்கலா நல்லா தெளிவா பண்ணுங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனா எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டா கொண்டு போயிருங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2027 தான் உங்களுக்கு கால்பர் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்ப அந்த நேரத்துல அவ்வளோ காம்படிஷன் எல்லாம் நீங்க என்ன செய்ய முடியாது அப்படின்னா இந்த வேலையை வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப இப்பயே நீங்க இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கங்க. இதுலயே பாருங்களேன், பதவிகளுக்காக வெளியிடப்பட்டுள்ள காலி பணியிட எண்ணிக்கையானது தோராயமானது. மேலும் அவைகளின் எண்ணிக்கை இறுதியாக தெரிவு செய்வதற்கு முன் எந்த நேரத்திலும் அதிகரிக்கவோ குறையவோ கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இப்ப ரிட்டையர்மெண்ட் 2024 மற்றும் 2025 அதிகமான பேர் ரிட்டையர்மெண்ட் ஆனதுனால பாத்தீங்க அப்படின்னா இந்த பணியிடங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கத்தான் வாய்ப்பு இருக்குது, குறையறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதனால நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாய்ப்பு கொடுப்பாங்க. சரிங்களா? நிறைய பேருக்கான வாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான், ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிங்களா? தொடர்ந்து சேனலை பாருங்க. அடுத்தடுத்து நம்ம வீடியோ டெய்லி அப்லோட் பண்ணுவோம். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.